ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சாய் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் பீட்ரூட் வச்சு ஒரு ஸ்வீட், நல்ல அருமையான ஸ்வீட், ரொம்பவும் ஹெல்த்துக்கும் நல்லது, சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் நீக்கிட்டு இதே போல் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நாஸ்டிக் பேன் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு அது கூட 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்து ரெண்டுமே நல்லா வறுப்பட்டதும் அதே நெய்யிலேயே ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம் சுகர் சேர்த்துக்கங்க. சுகர் பத்தலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரணும், கரைஞ்சிடணும். பாருங்கள், இதே போல் கரைஞ்ச பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த இந்த பீட்ரூட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்ததும் கொஞ்சம் கட்டி கட்டி ஆன மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா கரெக்டான லெவலுக்கு வந்துடும். மூடி போட வேண்டாம், மூடி போட்டால் தண்ணி விடும். மூடி போட வேண்டாம், இதை அப்படியே சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டான லெவலுக்கு பிறண்டு வந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் இது கரெக்டாக பிறண்டு வந்துடும். பாருங்கள், இது கூட இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், பீட்ரூட் ஸ்வீட், ரொம்ப அருமையான பீட்ரூட் ஸ்வீட் ரெடி. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியானது கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்ரூட் ஸ்வீட்டை நீங்கள் ப்ரெட்டில் கூட அப்ளை பண்ணி சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.